வெல்கம் ஸ்ரீ மகா ஃபேஷன். இப்போ பேக் தைக்கிறது எப்படின்னு காட்ட போறேன். பேக் லைனிங் துணி எடுத்திருக்கோம். இதுல லைனிங்ல இந்த மாதிரி 2 இன்ச் லூப் அளவு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கணும். அந்த கட் பண்ண லூப்பை கரெக்டா கைடு ஃபுட் அளவுல வச்சுட்டு இப்படி ரெண்டும் ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு இப்படி வைங்க. இப்போ நான் தச்சு காட்டுறேன் பாருங்க. அப்பதான் நம்ம பீடு வைக்கும் போது அழகா இருக்கும். இதுல நான் வச்சு காட்டுறேன் மணி வச்சு எப்படி தைக்கிறதுன்ட்டு. ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்ன போல வச்சுட்டு வாங்க. பாருங்க, லூப் தச்சுட்டு வந்திருக்கேன். முடிய போகுது. இப்போ இது கூட ஒரிஜினலை எப்படி வச்சு தச்சு காட்டுறதுன்னு காட்டுறேன். இவ்வளவுதான். இப்போ நம்ம தச்சுட்டோம். இப்போ இது கூட ஒரிஜினல் துணியை நம்ம எப்படி வச்சு தைக்கிறோம் அப்படின்னு காட்டுறோம் பாருங்க. இப்ப பாருங்க, லைனிங் துணி ஒரிஜினல் துணி எப்படி அட்டாச் பண்ண போறேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரிஜினல், இது லைனிங். ஒரிஜினல் நல்ல பக்கமா வச்சுட்டு லைனிங்கை தச்சுத உள் பக்கமா வச்சுட்டு நம்ம கரெக்டா அப்படி போட்டுட்டு பின் அடிச்சுக்கணும். அங்கங்க சென்டர் கரெக்டா வச்சு நம்ம பின் அடிச்சுட்டு முதல் பேக்கு கரெக்டா அந்த பார்டர் அந்த கரையாண்ட நம்ம கரெக்டா ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஈஸியா முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்து நம்ம இந்த சைடு இதை கரெக்டா அப்படி வச்சு நம்ம தையல் போட்டோம் இல்லையா, அது மேலேயே தையல் போட போறோம். இப்போ போட்டுட்டோம். இந்த ஊசியெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ கட் பண்ணிடுறேன். இப்போ இத மாதிரி கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு உள்ள திக்கா இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா சின்ன சின்னதா அழகா இப்படி கட் பண்ணிக்கோங்க. அப்ப ரவுண்ட் ஷேப்பு நமக்கு டேர்னிங் வந்து கரெக்டா திரும்பும். இப்ப பாருங்க, கையை விட்டுட்டு இப்படி பொறுமையா எடுங்க. துணி நசுக்காம இப்படி எடுத்துட்டு இப்போ இந்த துணியை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி நகத்தால, ஏன்னா இப்படி கிழிச்சு விட்டீங்கன்னா கரெக்டா பதிஞ்சிரும். இப்படியே மடக்கி வச்சுட்டு படிமான தையல் ஓரத்தையில் அழகா போட்டுக்கோங்க. இப்போ இதை இப்படி மடிச்சு வச்சுட்டு இது மேல கரெக்டா ஒரு படிமான தையல். போட்டுமா? இப்ப பாருங்க, உங்களுக்கு நெக் வந்துருச்சு. இப்போ இங்க இருக்கிற துணியெல்லாம் அப்படியே ஒட்ட வச்சிடலாம். லைனிங்கும் ஒரிஜினலும் ஒட்ட வச்சிடணும்.
இப்போ லூப் வச்சு நம்ம தச்சு திருப்பிட்டோம். இப்போ அதுக்கு மேலேயே நம்ம லேஸ் வைக்க போறோம். இப்போ இந்த லேஸை கரெக்டா இந்த மாதிரி வச்சிருக்கணும். அப்பதான் அதோட லுக்னஸ் அழகா வரும். நான் பேக் நெக் தைக்கிறத இப்போ உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இதை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேக் டிசைன் பண்ண உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது குறை நிறைய இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ இது மேல இது அழகா இந்த லேஸ் மடியாத அளவுக்கு நீங்க ஒரு தையல் போட்டுக்கோங்க. பேக்கை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல நான் காட்டுறேன். பாருங்க, இன்னொரு வாட்டி லேஸ் வைக்கிறேன். கரெக்டா 1 இன்ச் கேப்ல அழகா அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே வாங்க. முடிச்சிட்டோம். நம்ம எப்பவும் போல டாட் போட்டுக்கோங்க. இப்போ பேக் முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான் டிசைன். முடிஞ்சிச்சா பாப்பா? ஓகேம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு குறை நிறைய இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நல்லபடியா பண்ணித்தரேன்.